எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்வதி கம்ருதீன் கிட்ட சொல்றாங்க. அன்சீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். "இப்படித்தான் நான், இதுதான் நான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்காக என்ன வந்து தப்பானவ, மோசமானவன்னு எல்லாரும் சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போங்க. ஐ டோன்ட் கேர்" அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. அதாவது கம்ருதீன் வந்து அந்த வீட்டுக்குள்ள போனாராம். போனவுனே சாண்ட்ரா வந்து பயந்து, "ஐயோ! ஐயோ!" அப்படின்னு சொல்லி பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறம் திவ்யாவ மேக்கப் இல்லாம இந்த மூஞ்ச பார்க்க முடியல. சூனியக்காரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி சிரிக்கிறாரு கமருதீன். அத கேட்டு பார்வதியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. திவ்யாவ மேக்கப் இல்லாம சூனியக்காரின்னு சொல்றது ஒரு விதத்துல பாடி ஷேமிங் தான். பார்வதி எத என்ஜாய் பண்றாங்க? கமருதீனோட ஜோக் எதுன்னு நல்ல ஜோக்கா? அ ஒரு பாடி ஷேமிங் ஒரு பொண்ணு பண்ற ஜோக்க பார்வதி கேட்டு ரசிக்கிறாங்க. சாண்ட்ராக்கு ஏதாவது ஒரு ட்ராமா இருந்திருக்கலாம். அந்த ட்ராமாவ அவங்க நடிக்கிறாங்களா உண்மையான்னு விமர்சனம் பண்ணலாம். அத தாண்டி அத ரொம்ப கீழ்த்தரமா எப்படி விமர்சிக்கிறீங்க? பண்றதையும் பண்ணிட்டு. இப்ப நீங்க மிதிக்காம இருந்தீங்க, அவங்கள கடிக்காம இருந்தீங்கன்னா வேற விதம். எல்லா செயலையும் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க அவங்கள கிண்டல் வேற பண்றீங்க.